சொல்லுகிறேன். தாந்திரா என்கின்ற ஒரு புத்தகத்தில் ஓஷோ சொல்லுகிறான், சோகமாக இருக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஆகப்பெரிய குற்றம் சோகமாக இருப்பதுதான். மகிழ்ந்திருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். மகிழ்வதற்கான வாய்ப்பை தேடாதீர்கள். வாழ்க்கையின் உயிரோடு இருக்கக்கூடிய வினாடிகளே மகிழ்வதற்காகத்தான் தரப்பட்டிருக்கின்றன என்று எழுதுகிறார் ஓஷோ. நான் இப்படி யோசிக்கிறேன். சீசர்ங்கிற ஒருத்தனை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவனை ஜூலியஸ் சீசர். நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். எதை பார்த்தாலும் அதுல ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் இருக்கான்னு பார்ப்பேன். நான் மண்டை கிளம்பி வெளியில் வருகிறது விதைன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி. நான் அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை எல்லாம் குடிப்பதில்லை. நான் யோசிப்பது உண்டு, எது சரியோ அதை அந்த வழியில் போவது உண்டு. இறை நம்பிக்கை கொண்டவள் நான். இதை சொல்லுவதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. யோசித்து பார்த்தால் நாம் எந்த இடத்தில் நம்முடைய சிந்தனையை செலுத்துகிறோம் அந்த இடத்தில் ஒண்ணும் இல்லைங்க. சாதாரணமான வறுமையான மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் கூட படிக்க வைப்பதற்கு சாப்பாடு கொடுத்து அனுப்ப கூட முடியாத வறுமையான குடும்பத்தில் பிறந்தவள் நான். ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டேங்க. ஒரு விஷயம் தான் என் ரகசியம். பெரிய விஷயம் எனக்கு, உங்களுக்கு சின்ன விஷயம். திருடாதே பாப்பா, திருடாதே. வறுமை நிலைக்கு பயந்து விடாதே. திறமை இருக்கு, மறந்து விடாதே. எப்போ? 10 வயசுல கேட்ட பாட்டு, 14 வயசுல கேட்ட பாட்டு. நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். சொற்கள் தான். எனக்கு சீசரை ஏன் பிடிக்கும் தெரியுமா? சீசர் பேச்சாளராக வர்றதுக்கு, பேச்சு பயிற்சி பண்றதுக்காக எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி கடல் பயணம் செய்கிறான். வரலாறு போகும்போது கடற்கொள்ளையர்கள் பிடிச்சிடுறாங்க அவனை. அவன் ஒரு தளபதி, அவ்வளவுதான். கடற்கொள்ளையர்கள் பிடித்தவுடன் அவனுடைய சின்ன அந்த இடத்துல நடந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். உங்களில் யாரெல்லாம் சீசருடைய மனநிலையோடு இருக்கிறீர்கள்னு பாருங்க. அவ்வளவுதான், லைஃப் முடிஞ்சது. கடற்கொள்ளையர்களால் பிடிக்கப்படும், பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. கூட 18 பேர். அவன் சொல்றான், இவர் தளபதின்னு. சரி, 20 டாலன்ஸ், 20 டாலண்டுகளை கொடுத்து உன் தலைவனை கூட்டு போ. சார் 12 நாள் ஆகும் போறதுக்கு. போயிட்டு வா, உயிரோடு வச்சிருக்கோம். 12 நாள் முடிஞ்சிருச்சுன்னா போறதுக்கு 12, வரதுக்கு 12, 24 நாள் முடிஞ்சிருச்சுன்னா கொலை பண்ணிடுவோம். அப்ப சிரிச்சுக்கிட்டே சொன்னா நான் சீசர், யோ பிடிச்சிட்ட, என்ன 20 டாலண்டுங்கிற, ஒரு 50ஆவது கேள்டா டே, 20 கேட்கிற, சரி 50. போனாங்க. அவன் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், அவர்கள் திரும்பி வருகின்ற வரைக்கும் அவன் அந்த கப்பலிலே ஒரு அடிமை போலவே இல்லை, ஒரு அதிகாரியாகவே வாழ்ந்தான். அவன் எல்லார்கிட்டையும் சொல்றான், என்ன கொன்னுடுங்கப்பா, இல்லைன்னா அவங்க வந்துட்டு நீ என்னை விட்டுட்டேன்னா அவங்க எல்லாரையும் நான் கொன்னுடுவேன்னு சொல்லியிருக்கான். அவர்கள் வருகிறார்கள். 50 டாலண்டுகளை வாங்கி அவன் விடுதலை செய்யப்படுகிறான். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நகரத்திற்கு அவன் போய், அங்கே கடற்கொள்ளையர்கள் உங்கள் பகுதியில் இருக்கிறார்கள், நான் இந்த நாட்டின் தளபதி, எனக்கு கடற்படையை தாருங்கள், நான் அவர்களை வென்று வருகிறேன். போய் அந்த 32 பேரையும் பிடிச்சு அந்த ஊருக்கு கொண்டு வந்து 32 பேரையும் சிலுவையில் ஏற்றினான் என்று வரலாறு சொல்கிறது. வாட் a man, what a hero. நீங்களும் நானும் தான். வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அந்த பெரிய விஷயத்திற்கு ஆம் சொல்லுகிறோமா, சிறிய விஷயத்திற்கு சரி என்று சொல்லுகிறோமா என்பதில் தானே நம்முடைய வாழ்க்கை சிக்கிக் கொண்டிருக்கிறது. நான் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்றேன். தலைமுறையை காப்போம். இன்றிலிருந்து முயற்சி. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த புத்தகங்கள் எல்லாம் நமக்கானவையா? இல்லை, நம் தலைமுறைக்கானவை. நான் எப்பொழுதும் சொல்லுகின்ற வார்த்தையை சொல்லுகிறேன், எந்த குழந்தையும் நம் பேச்சை கேட்டு வளர்வதே இல்லை, நம்மை பார்த்துதான் வளர்கிறார்.